வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு 234 தொகுதிகளிலுமே வெற்றி பெற ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறதுங்க. என்ன அந்த வெற்றி, யாருக்கு அந்த வெற்றி கிடைக்கும், வெற்றி பெற திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை முழுவதுமாக அறிவிக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நபர்கள் உடனடியாக நகைக்கடன் தள்ளுபடியை பெற தகுதியுள்ள நபர்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி வைக்கிறதுக்கு உண்டான இறுதி தேதி அப்படி பார்க்குறப்ப 31/12/2025க்கு பின்னாடி நகைக்கடன் நீங்கள் வைக்கப்பட்டால் அந்த நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ ஜனவரி 5ஆம் தேதி முதல் நகைக்கடன் தள்ளுபடியில் ஒரு புதிய திருப்பங்களை கொண்டு வரத்துக்கு அரசு முயற்சிட்டுருக்கு. ஸோ அதனால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நகைக்கடன்கள் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை. நம்பகத்தன்மை, குறைந்த வட்டி உள்ளிட்ட காரணங்களுக்காக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் விரைவில் தமிழகத்திற்கு வர உள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் தமிழக அரசு நிச்சயமாக வெளியிடுங்க. தமிழக அரசு தயாரித்த தேர்தல் அறிக்கையில் மிக மிக முக்கியமானது 8 சவரன் வர நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. ஸோ 8லேருந்து 10 சவரன், ஆனால் 8 சவரன் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் வர இருக்குங்க. ஸோ வங்கிகளில் இதை நம்பி மக்கள் எல்லாருமே நகைகளை கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி, தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமே கிடையாது, ஒரு 8 வகையான வங்கிகளுக்கு இந்த நகைக்கடனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வங்கிகளில் போய்ட்டு நீங்கள் இந்த நகைக்கடன்களை தள்ளுபடியை பெற்றுக்கொள்ள முடியுங்க. நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்குமே நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை பட்டியல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்லையுமே கூட்டுறவு வங்கிகளிலுமே நகைக்கடன் தள்ளுபடியை உடனடியாக தள்ளுபட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்க தகவல். ஸோ உடனடியாக இந்த 2 பேங்க்லேயுமே நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து தள்ளுபடி செய்ய போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்குங்க. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே நமக்கு வந்த வண்ணம் தான் இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வரவேற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 சவரனுக்குள்ளார நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 3லேருந்து 4 லட்சம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். ஒருவேளை 3 சவரன் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2,50,000 நகைக்கடன் தள்ளுபடியே கிடைக்கும்ன்றது நமக்கு கிடைக்க வரது தகவல்கள். இந்த ஆண்டு பேப்பர் 2ல் கேள்வியின் தரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கு, எல்லோருமே கேட்பீங்க. ஸோ அந்த தரத்தை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முறைகளில் மாற்றி கேள்வியை பார்த்திங்கன்னா எளிதாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நகைக்கடன்களில் ஒரு புதிய அறிவிப்பை பார்த்திங்கன்னா அரசு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இதில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புதிய தேர்தல் அறிக்கையை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கனிமொழி அவர்கள் தேர்தல் அறிக்கையை விரைவில் வெளியிட இருக்காங்க. தள்ளுபடியான நபர்கள் யார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலை தயாரிக்க போகிறாங்க. அந்தந்த தொகுதி வாரியாகவும் சரி, மாவட்ட வாரியாகவும் சரி, அந்தந்த கிராம பஞ்சாயத்து வாரியாகவும் சரி, அந்தந்த கிராம பஞ்சாயத்தில் யாரெல்லாம் நகைக்கடன் பெற்றிருக்காங்க, யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உடையவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை அரசு பார்த்திங்கன்னா நிர்ணயிக்க போகிறாங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன்களை எப்படி கணக்கிடுவது அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ இருந்தே நகைக்கடன்களை இந்த 31ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு போக நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் நகைக்கடன் தள்ளுபடிகள் அனைத்துமே நமக்கு ஆக்டிங் பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஒரு அரசாணை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆண்டோடைய நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக நிகழும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த தகவல்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.